அறிவாளிகள் புத்தகத்தை படிக்கிறார்கள், அன்புடையவர்கள் புத்தகத்தில் படைப்புகளாக மாறுகிறார். சபாஷ். சுவாமி விவேகானந்தரை பத்தி சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீரத்துறவிங்கிற பேர் அவருக்கு மட்டும் தான் கிடைச்சு. அவரை பத்தி பேசணும் எல்லாரும். அவர் அமெரிக்காவுக்கு போனார். எங்க இருந்து போனாரு? ராமநாதபுரத்துல இருந்து போனார். ராமநாதபுரம் மன்னருடைய உதவியால போனார். அழைப்பு விவேகானந்தருக்கு வரல. இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு இந்த தமிழ் மண்ணிலிருந்து ஒருவர் வர வேண்டும்னு ராமநாதபுரம் மன்னர் சேதுபதிக்கு அழைப்பு வந்துச்சு. நாம் பேசுறதை விட இந்த இளம் துறவி பேசினா நல்லா இருக்குன்னு விவேகானந்தருக்கு மேல இருந்த அன்பால் கொடுத்த வாய்ப்பு அங்கே சிக்காகோ போச்சுன்னா அன்புதான் இங்கே. விவேகானந்தர் பேச்சுக்கு இன்னைக்கு வரலாற்றுல சான்றுகள் இருக்கு. அமெரிக்கா மண்ணு எந்திரிச்சுன்னு கைதட்டுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஏன் கைதட்டினாங்க? அவர் என்ன சொல்லி கைதட்டு வாங்கினாரு சொல்லுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளேன்னு சொன்னார். கைதட்டினார். அன்பு எல்லா இடத்துலையும் ஜெயிக்கும். நடுவர்களை ஜெயிக்கணுங்கிறத எதிர்பார்க்காம ஜெயிக்கும். நீங்க அன்புக்கு அறிவுக்கும் பெருசா ஒன்றும் நீங்க கஷ்டம்லாம் பட வேணாங்க. ஒரு சின்ன இயல்பான உதாரணம் சொல்றேன். புத்தகத்தை விட்டு வெளியே போறீங்க, ரோட்ல